கிரேட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் அக்ஷன் பற்றின நியூஸ் ரொம்ப சூடாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் இருக்கு. இது போக இந்த அக்ஷனில் டிமாண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரு, குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் பல வீச போறாங்க டீம்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஏகப்பட்ட பிளேயர்ஸோட லிஸ்ட் இருந்தாலுமே சோசியல் மீடியாவில் நிறைய பிளேயர்ஸோட லிஸ்ட் அப்படிங்கிறது ஷார்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ குறிப்பாக இன்னும் எந்தெந்த பிளேயரை எந்தெந்த டீம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வேற தெரியல. இருந்தாலும் கன்ஃபார்மாக இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்பர் 1 வந்து கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாகணும். ஸோ பேட்டிங் வந்துட்டு செம்மையாகவே ஆடக்கூடிய ஆள். பட் இருந்தாலுமே அவருடைய பொசிஷன் ஃபினிஷர்லாம் கிடையாது. நம்பர் 3, நம்பர் 4 இல்லை ஓப்பனிங் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ள அந்த மாதிரியான டைமில் தேவைப்படும் போது மட்டும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸுடைய தேவை அப்படிங்கிறது எல்லா டீமுக்குமே இருந்துகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கிறதுனால 1 டவுன் பொசிஷன் நம்பர் 4 அப்படி இல்லைன்னா நம்ம 5ல கூட டெவால் பிரேவிஸ் வரக்கு முன்னாடி கூட இவரை இறக்கி ஆட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் கேமரூன் கிரீன். சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கு. இது போக ஆர்சிபிக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் வேணும். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் ஒரு லியாம் லிவிங்ஸ்டனை வெளியில் விட்டுட்டாங்க அப்படின்னா கேம் கிரீனை எடுத்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளிக்கூட மாற்றம் கிடையாது. கேமரூன் கிரீன் அவருடைய பர்ஃபார்மன்ஸை முழுக்க கொடுத்தாரு அப்படின்னா தேவையான எல்லா விஷயமுமே அந்த டீமுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக கேம் கிரீன் மிகப்பெரிய ரோல் அப்படிங்கிறது ஆக்ஷனில் ப்ளே பண்ண போறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்பர் 2 சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக வெளியில தான். சிஎஸ்கேக்கு போறாரா என்ன, ட்ரேட் விண்டோ நடந்து முடிஞ்சா என்ன, அந்த அப்டேட் எல்லாம் வரல. பட் அக்ஷன் வந்தார் அப்படின்னா வேற லெவலில் எல்லா டீமுமே போட்டி போடுவாங்க அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. இவர் 100% வெளியில தான், அதுல மாற்றமே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸே சொல்லிட்டாங்க, அவரும் சொல்லிட்டாரு அந்த டீம்ல அவர் கண்டினியூ பண்ண போறது இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் சிஎஸ்கே கொடுத்து அவங்க டீம் எதுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும், நாங்க உங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறது இல்லை, அக்ஷன்ல விட்டுறோம், நீங்க பாத்துக்கோங்க, நீங்களாச்சு அவராச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் நம்பர் 2 ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனை தாண்டி நம்பர் 3ல பர்ஃபெக்டான ஒரு பிளேயருங்க. சிஎஸ்கேக்கு இன்னும் நம்பர் 3ல அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3ல வரலாம் ட்ரை பண்ணாரு, அவருக்கு சரியா வரல. ஸோ ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ருத்ராஜ் அப்படிங்கும் போது நம்பர் 4 வந்துட்டு உருவில் பட்டேல், நம்பர் 5 டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சிவம் துபே, MS தோனி நல்ல லைனப் தான். ஆனால் அந்த நம்பர் 3ன்னு ஒரு லைனப் இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் சுரேஷ் ரெய்னான்னு பேரு அந்த இடத்துல பிரிஞ்சு வீசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் திரும்பி 1 டவுன் பொசிஷன்ல கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ சஞ்சு சாம்சன் வந்தார் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸுக்கு அந்த இடத்த செம்மையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது. அண்ட் நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயர். இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். பட் இருந்தாலுமே காஸ்ட் டூ ஹை. கேகேஆர் வேற வழியே இல்லை, இவரை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அக்ஷன் பர்சமௌன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஓவர் ரேட்டட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். நல்ல பிளேயர் தான், நம்பர் 3ல செம்மையா ஆடி இருந்தார். ஓப்பனிங் பொசிஷன்லையும் அவருக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா பண்ணுவார். அதில் ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஃபேமிலி அப்படியே கூட சொல்லியிருந்தாரு, என்ன இவ்வளோ பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு மற்ற பிளேயர் மேலே கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு இது டூ ஹை தான் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயருடைய பட்ஜெட் டூ ஹை. கேகேஆர் எடுக்கலாம், ரிட்டர்ன் எடுக்கலாம், பட் 6 to 9 crore இதுக்குள்ளேயே அந்த ஒரு ரொட்டேஷன் அமௌண்ட்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு 6 crore அப்படிங்கிறது அவருக்கு பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயரை விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அப்படி விட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 பொசிஷன்ல ஒரு பேட்ஸ்மேன் வேணுமோ, அது போக பார்ட் டைம் பவுலராகவும் நல்லா பண்ணணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் ஒரு செம்மையான ஒரு ஆப்ஷன், அதில் மாற்றம் இல்லை. அண்ட் நம்பர் 4 கிளென் மேக்ஸ்வெல். நல்ல பிளேயரு, ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த பிளேயரு. ஸோ ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நாக்கு ஆடுவார். அதுக்கப்புறம் மனுஷ ஆளையே காணுங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இடையில 50s எல்லாம் பார்த்தோம். பட் இருந்தாலுமே அந்த பழைய மேக்ஸ்வெல் இல்லப்பா, நின்ன இடத்துல இருந்தே வெளியில கடாசுவார். அப்படி ஒரு டென்னிஸ் ஆட்டு நடிப்பாரு பாருங்க, கண்ணுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹிட்டர் அவர் கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லுடைய நீடு நிறைய டீமுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அவரை விட பெஸ்ட் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு டீம் கண்ணு வச்சு சிஎஸ்கே மாதிரி ஏதாவது ஒரு டீம் மறுவாழ்வு மையம் ஏதாவது சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வேற லெவல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆஸ்திரேலியன்ஸ் மேலே டவுட் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஆக்ஷனில் ஏதாவது ஒரு நல்ல டீமுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு என்னமோ மும்பை 1 செகண்ட் பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தோணுது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அண்ட் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணால் எந்தெந்த டீம் வாங்குவாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். இது போக ஒரு சில கேட்டகரி இருக்குது, அதாவது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி. ஸோ மயங்க் யாதவ் அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு யங் எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலர் அப்படிங்கிறதுனால எல்எஸ்ஜி வந்து ரொம்ப நாளாகவே கஷ்டப்பட்டு வச்சுட்டே தான் இருந்தாங்க, ஹோல்டு பண்ணி. ஸோ இன்ஜுரி மேலே இன்ஜுரி, ஃபாஸ்ட் பவுலருக்கு வர பிரச்சனையே இதுதான். அதுவும் எக்ஸ்ட்ரீம் பேஸ் போகிற பவுலருக்குலாம் வரும். ஸோ நிறைய பேரை நம்ம சொல்லணும் அப்படின்னா உம்ரான் மலிக்
திடீர்னு ஒருத்தர் ஜம்முன்னு வந்தார், அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. அண்ட் ஷார்துல் தாக்கூர் ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வரப்போறாரு. அண்ட் இசான் கிஷன் கண்டிப்பாக எஸ்ஆர்எச் சொல்லக்கூடிய விஷயம், அவரை கழட்டி விட்டால் பிக் பட்ஜெட் கிடைக்கும், நல்ல பிளேயரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இசான் கிஷனையும் ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய டீம் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது போக டிவான் கான்வே சிஎஸ்கே சைட்லேருந்து இந்த தடவை டெஃபினட்டாக கழட்டி விட போகிறாங்கன்னு சொல்லியாகணும். 2 இயர்ஸாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, கண்ட்ரிக்காகவும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவருக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப முக்கியமாக ஜோபக் சூப்பர் கிங்ஸ் மற்ற டீம்லலாம் கூட நிறைய மேட்சஸ் பெஞ்ச் பண்ணி நம்ம பார்த்தோம். டானவன் ஃபெரேரா அவருக்கு பதிலாக ஆடிலாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கான்வே ரொம்ப கஷ்டங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு என்னதான் ஒரு போகிறது கஷ்டமாக இருந்தாலும் டீம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கழட்டி விட்டு தான் ஆகணும். ஸோ கான்வே வேறு ஏதாவது நல்ல டீமுக்கு போகலாம். சிஎஸ்கேக்கு ஒரு கம்மி பட்ஜெட்குள்ளே எடுத்து வர வைக்கிற கூட சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கும். ஸோ இது போக ஒரு மிச்சல் வான் ஆஸ்திரேலியாவோட ஒரு நியூ ஆல்ரவுண்டர் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்கில் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாகணும். ஸோ இவரும் ஒரு குட் பட்ஜெட்டில் போவார். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் இது பார்ட் 1 உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரை வந்துட்டு உங்கள் டீமில் எடுக்க போனீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.